ஹலோ ஆல் அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கான ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாம். இந்த மினி விளாக் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. ஏன்னா நான் சின்ன வயசில் ஆசையாக போன பிளேஸ் தான் இப்போ என் பொண்ணையும் நாங்கள் கூப்பிட்டு போயிருக்கேன். திருநெல்வேலி மக்களாக இருந்துட்டு இந்த பிளேஸ்க்கு போகாதவங்க இருக்க முடியாது. கண்டிப்பாக மறுபடியும் ரீவிசிட் பண்ணுற அளவு கூட நம்ம இங்கே வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஸ்கூலில் சின்ன வயசில் பிக்னிக் எங்கேயாவது போகணும், இல்லை ஒன் டே டூர் மாதிரி ட்ரிப் மாதிரி போகணும் அப்படின்னாலும் இந்த பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கரகுளத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர் தான். ஸோ அங்கே நிறைய கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம அதை டேரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ நிறைய வந்து இருந்துச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஏன்னா இது போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் ஜாராவும் போயிட்டு அங்கே மிரரில் தான் நிறைய வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். மிரர் ரூம், அப்புறம் 2-வே மிரர், அந்த மாதிரி மிரர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஜாராக்குமே இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த பிளேஸை எல்லாருமே விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் வந்து ரோஸ் மஹால் இருக்கனால கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே ஃபேமிலியாகவும் சரி, ஸ்கூல் காலேஜஸ் எங்கே இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அன்றைக்கி நான் அப்படி தான் போயிருந்தேன். அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு அவுட்டிங் பிளான் இருந்துச்சு தம்பி கூட. ஸோ அது கொஞ்சம் டைமானனால இங்கே போயிட்டு அவளுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னும் எல்லாமே அந்த பிளேசஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தம்பி கூட வந்து சாப்பிட வந்தாச்சு. ஸோ நான் டிஃபால்ட்டாக எப்போ போனாலும் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் தான். இதை எல்லோரும் கலாய்ச்சாலும் இதை தான் வாங்கி சாப்பிட்டேன். வேறு எதுவுமே வந்து சாப்பிட தோணாது. ஸோ அதை மாதிரி தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன சாப்பிடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.